ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு பர்சன்டேஜ் சீரீஸில் கிளாஸ் நம்பர் 3. ஸோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நேராக நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏஸ் இன்கம் இஸ் 25% மோர் தென் இன்கம் ஆஃப் பி. இன்கம் ஆஃப் பி இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தென் இன்கம் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வந்து ப்ராப்பராக இந்த கொஸ்டின் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட இன்கம் பியோட இன்கம் விட எவ்வளவு ஜாஸ்தி இருக்குன்னா 25% ஜாஸ்தி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போ ஏ பி, ஓகேவா? ஏக்கும் பிக்கும் இன்கம் ரேஷியோ எழுதணும். பாருங்க, ஏ தான் ஜாஸ்தி, யாரை விட? பியை விட ஜாஸ்தி. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பியை வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஏ எவ்வளோ இருப்பாங்க? 100. 25% ஜாஸ்தினா 100ல 25%னா 25. ஸோ 100 + 25. அப்போ ஏயோட இன்கம் எவ்வளோ இருக்கும்? 125 இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க 25 டேபிள்ல போட்டீங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ ஃபைனலா எப்படி இருக்கு? ஏக்கும் பிக்கும் இன்கம் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 5:4ன்னு இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பியோட இன்கம் ஏயை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்க, பியோட இன்கம் ஏயை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி. அப்போ நீங்க ரேஷியோக்கு வாங்க. பிக்கு வந்து 4 இருக்கு, ஏக்கு வந்து 5 இருக்கு. அப்போ பியை நான் ஏ கூட கம்பேர் பண்றேன். தெளிவாக கவனிச்சுக்கோங்க, பியை ஏ கூட கம்பேர் பண்றேன். அப்போ பியை ஏ கூட கம்பேர் பண்ணும்போது பி கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. ஓகே, பிஏ கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. ஸோ நான் வந்து பிஏ கூட கம்பேர் பண்றதுனால இந்த ஏயோட இந்த வேல்யூ தான் என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல எழுதணும். ஓகேங்களா? ஸோ -1/5. இதை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு என்ன பண்றேன்? 100 போடுறேன். ஓகேவா? ஏன்னா 1/5ங்கிறது ஒரு ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் வந்து இன்டூ 100 போட்டால் தான் எனக்கு பர்சன்டேஜா மாறும். இப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வருது? 20. ஸோ எனக்கு என்ன வருது? -20%. மைனஸ் வருது அப்படின்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? டிக்ரீஸ், குறையுது, கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த மைனஸ் இந்த இண்டிகேட் பண்ணுது. அப்ப என்ன பாருங்க, பியோட இன்கம் வந்து ஏயை விட எப்படி இருக்கு? 20% லெஸ்ஸா இருக்கு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இங்க மைனஸ் நான் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, பி ஏயை விட எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 1 கம்மியா இருக்கு. நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மைனஸ் போட்டிருக்கிறேன். குறைதா கூடுதாங்கிறது இண்டிகேஷன் பண்றதுக்காக. ஸோ எனக்கு -20% வருதுன்னா பியோட இன்கம் ஏயை விட 20% லெஸ்ஸா இருக்குங்கிறது மீனிங். ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின் ஃபுல்லா இப்போ வந்து ஒருத்தங்களோட இன்கம் இன்னொருத்தங்கள விட எவ்வளவு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கு, அப்போ அவங்க இவங்கல இருந்து எவ்வளவு கம்மியா இருப்பாங்க. இந்த பேட்டர்ன் கொஸ்டினுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏபி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கவனிச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஏயோட இன்கம் வந்து பியை விட 25% மோர் இல்லையா? இப்போ நம்ம வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா 25%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 25%னா ஃபிராக்ஷன் வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ? 1/4. 25%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏயோட இன்கம் 25% மோர் தென் இன்கம் ஆஃப் பி. அப்போ மோர் தென்னா என்ன மீனிங்? பிளஸ் 1/4. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல 25% மோர் அப்படின்னு இருக்கு. 2 பேரை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஏபின்னு 2 பேரை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஒருத்தங்களை விட ஜாஸ்தி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொருத்தங்களை விட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மி இருக்கிறாங்கிறது தான் கொஸ்டின். இனி வரக்கூடிய கொஸ்டின் எல்லாம் இதே பேட்டர்ல தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ராப்பர் மெத்தட் இதுதான். ப்ராப்பர் மெத்தட் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ப்ராப்பர் மெத்தட்ல சால்வ் பண்ணேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஷார்ட்டா இவ்வளவு இதெல்லாம் போகாம ஒரே ஸ்டெப்ல எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இந்த ஸ்டெப் போடுறதுக்கு என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 25%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூனா 1/4, மோருங்கிறதுனால +1/4. ஓகேவா? இப்போ எனக்கு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க? அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கறாங்களா? இப்போ +1/4 இருக்கா? இப்போ நீங்க ஆன்சர் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல என்ன இருக்கும்? இங்க பிளஸ் இருந்ததுன்னா அப்படியே மைனஸ். ஓகேவா? இப்போ ஆன்சர் போடுறதுக்கு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன். இங்க பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. மேல 1 இருக்கா? அதே 1 கீழே மேலே போட்டுக்கோங்க. ஓகே, மேல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் மேல வரணும். கீழே டினாமினேட்டர் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? 4 + 1. 4 + 1 எவ்வளோ? 5. 4 + 1 எவ்வளோ? 5. அப்போ உங்களுக்கு -1/5. -1/5. இப்போ -1/5னா இதை வந்து என்ன பண்ணிக்கணும்? அப்படியே பர்சன்டேஜா மாத்திர வேண்டியதான். அப்ப என்ன வந்துடும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சரு -20% வந்துடும். ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 20% லெஸ். இவ்வளவுதான் ஷார்ட் ட்ரிக்ல, இவ்வளவுதான் ஸ்டெப்பு. நீங்க வந்து இந்த மாதிரி தனியா ரேஷியோ ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளவு குறையுதுன்னு பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க டைரக்டா இப்படி போட்டுடலாம். இனி வரக்கூடிய கொஸ்டினை வந்து நான் இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணியே சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண தெரியணும். இது அப்படியே விட்டுறக்கூடாது கம்ப்ளீட்டா. ஏன்னா கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டினுக்கு வந்து நம்ம இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டினுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது நமக்கு தேவைப்படாது இந்த ஷார்ட் ட்ரிக். ஓகேவா?
ஸோ தெளிவாக புரிஞ்சதில்ல என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4 போட்டோம், மோருங்கிறதுனால ப்ளஸ் 1/4. இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறேன், ஆன்சர் எழுத போறேன். ஆன்சர் எழுதும் போது என்ன பண்ணணும், இங்க பிளஸ்னா இங்க மைனஸ், மேல ஒன்னுனா அதே ஒன்னு தான். டினாமினேட்டர் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 4 + 1 5 இன்டூ 100 போடும்போது எனக்கு எவ்வளவு வந்துருச்சு, -20% வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கூட கிளியரா புரியும். இது பாருங்க, மோகனோட இன்கம் வந்து எப்படி இருக்கான், 40% மோர் தென் ஷியாமோட இன்கம். இப்போ நான் ஷார்ட் ட்ரிக்ல தான் போட போறேன். எப்படின்னு பாருங்க, இப்போ என்னது 40%ன்னு இருக்கு. ஓகே, ஸோ 40%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் போது. இப்போ 40/100 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 40/100னா 20னா 2/5. இந்த இடத்துல மோர் தானே, அப்போ பிளஸ். ஓகேவா, ஸோ 40% மோர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது என்ன வந்திருக்கு, +2/5 வந்திருக்கு. இப்போ நான் ஆன்சர் போடும்போது என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் இருந்தா மைனஸ், மேலே 2வா அதே 2 தான், டினாமினேட்டர்ல 5 + 2 எவ்வளோ 7. ஓகேவா, ஸோ -2/7 இன்ட்டு என்ன 100. இதை சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கணும், 28 4/7%. 28 4/7%. இப்போ இது நீங்கள் வந்து இப்படி ஃபுல்லாக தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், 1/7 இருக்கு இல்லையா, 1/7க்கு பர்சன்டேஜ் வேல்யூ என்ன படிச்சிருப்போம், 14 2/7% படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல எதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம், 2/7 ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். இப்போ 2/7 1/7க்கு வந்து 14 2/7, 2/7க்கு இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருங்க. இப்போ எவ்வளோ வரும், 28 4/7%. 14 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 28, 2/7 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 4/7. இதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை போட்டு அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றது, அந்த ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட்டை வந்து தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். கிளியரா, ஸோ 2/7 பர்சன்டேஜா மாத்துறேன். ஸோ இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜா மாறும். நான் இதை கேன்சல்லாம் பண்ணல, டேரெக்டாகவே 1/7க்கு எனக்கு 14 2/7 தெரியும். இப்போ 2/7 என்னவா தான் இருக்கும், 28 4/7. ஸோ இது என்னதான் 28 4/7% வந்து எனக்கு லெஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின் பாருங்க, இன்கம் ஆஃப் ஏ இஸ் 20% லெஸ் தென் இன்கம் ஆஃப் பி. இப்போ ஏயோட இன்கம் வந்து பியோட இன்கம் விட 20% லெஸ் தான். அப்போ அதே மாதிரியே போடலாம். இப்போ 20%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1/5. இந்த இடத்துல லெஸ்ஸுங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ -1/5. இப்போ கொஸ்டின் அப்படியே மாத்தி கேட்டிருக்கிறான், இன்கம் ஆஃப் பி இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தென் ஏ. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா அதே தான், இங்க மைனஸ் இருக்கா, என்ன பண்ணணும் பிளஸ், மேல 1 இருக்கா அதே 1, கீழே டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க 5 - 1 எவ்வளோ 4. ஓகேவா, இப்போ 1/4, 1/4க்கான பர்சன்டேஜ் வேல்யூ என்ன, 1/4 வந்து பர்சன்டேஜ்ல எழுதுனா எப்படி எழுதுவோம், 25%. இல்லைன்னா இன்டூ 100 போட்டாலும் உங்களுக்கு என்ன வந்துடும், 25% வந்துடும். ஓகேவா, நான் டேரக்டா இன்டூ 100 போட்டுலாம் கேன்சல் பண்ணாம எனக்கு 1/4னாலே பர்சன்டேஜுக்கு மாற்றும் போது எவ்வளோ தான் தெரியும், 25% தான் தெரியும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. இவ்வளவுதான், ஒரே ஸ்டெப் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் மார்க் ஆஃப் கெஜ்ரிவால், இது வரைக்கும் இன்கம் சொல்லியிருந்தாங்களா, இப்போ மார்க் வச்சு கொடுத்துருக்காங்க. மார்க் ஆஃப் கெஜ்ரிவாலோட மார்க் வந்து எப்படி இருக்கு, 33.33% லெஸ் தென் யோகி. தென் மார்க்ஸ் ஆஃப் யோகி இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தென் தட் ஆஃப் கெஜ்ரிவால். கொஸ்டின் அதே மாடல் தான், பட் அந்த மார்க் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப கெஜ்ரிவாலோட மார்க் வந்து 33.33% வந்து லெஸ்ஸா இருக்கு. அப்ப நான் 33.33%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன போடுவேன், 1/3. இங்க லெஸ்ங்கிறதுனால -1/3. அப்ப நான் ஆன்சர் போடும்போது என்ன பண்ணணும், மைனஸா, அப்ப பிளஸ், அதே 1 தான், மேல என்ன இருக்கோ அதே 1. இப்ப கீழே போடும்போது 3 - 1 எவ்வளோ, அப்போ 1/2. 1/2 நீங்க என்ன பண்ண போறீங்க, பர்சன்டேஜா மாத்த போறீங்க. அப்ப எவ்வளவு வரும், 50%. நீங்க பிளஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம், 50% மோர், அதிகமா இருக்க போறாரு. ஓகேவா, சோ யோகி வந்து கெஜ்ரிவாலை விட 50% ஜாஸ்தியா இருக்க போறாரு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, ஏஜ், இப்ப ஏஜ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ஆஃப் ரதிமா இஸ் 20 years. If age of Karim is 25% greater than that of Radhima, then how much percentage Radhima's age is less than that of Karim? அப்ப இந்த கொஸ்டின்ல இந்த 20 வயசுங்கிற டேட்டா நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்குல்ல, ஏஜ் ஆஃப் ரதிமா இஸ் 20 years. இந்த டேட்டா நமக்கு தேவையே இல்லை இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது. ஜஸ்ட் பர்சன்டேஜ் கம்பாரிசன் தான் கொஸ்டின். கரீமோட ஏஜ் வந்து 25% கிரேட்டர் தென் ரதிமாவா. இப்போ ரதிமாவோட ஏஜ் வந்து கரீமை விட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மி, இதுதான் நமக்கு தேவை. ஓகேவா,
அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க 25% கொடுத்துருக்காங்க 25%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும் 1/4 இங்க கிரேட்டர் தென் சொல்லியிருக்காங்களா அப்ப என்னது +1/4 கொடுத்துருக்காங்க அப்ப நான் ஆன்சர் போடும்போது என்ன பண்ணும் -1/4 + 1 எவ்வளவு 5 -1/5 into 100னா எவ்வளவு வரும் 20% லெஸ்ஸா இருக்கும் ஓகே ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20%. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20%. கிளியரா நெக்ஸ்ட் if Rajdhani is 16 2/3% slower than Sadabdi then Sadabdi is faster than Rajdhani by அதேதான் ராஜதானி வந்து சதாப்தியை விட 16 2/3% ஸ்லோவா இருக்கும் இப்போ 16 2/3%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1/6 இது அந்த டேபிள்ல படிச்சதுனால தெரியும் இப்போ இந்த இடத்துல ஸ்லோயர்னு சொல்லியிருக்காங்களா அதனால மைனஸ் போட்டுருங்க அப்படியே ரிவர்ஸ்ல கேட்குறாங்களா அப்போ என்ன பண்ணணும் +1 டிவைடட் பை 6 - 1 5 இன்டூ 100 எவ்வளோ வருது ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் 20%. ஓகேவா கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 20%. 6 - 1 5 டினாமினேட்டர்ல எழுதியிருக்கேன் கிளியரா நெக்ஸ்ட் இது பாருங்க ரீதாஸ் இன்கம் இஸ் 15% less than Richa's income. By what percentage is Richa's income is more than that of Rita's income? அதே கொஸ்டின் தான் ரீட்டாவோட இன்கம் வந்து எப்படி இருக்கான் 15% கொடுத்துருக்காங்களா அப்போ 15%னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஃப்ராக்ஷனை மாத்திப்போம் 15/100 கேன்சல் பண்ணா 5 டேபிள்னா இது 3 இது 20 இப்போ எவ்வளோ வருது 3/20 15%னா நமக்கு எவ்வளோ 3/20 ஃப்ராக்ஷன் வேல்யூ லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால என்னது மைனஸ் அப்போ ஆன்சர் போடும்போது என்ன பண்ணணும் பிளஸ் மேலே நியூமரேட்டர்ல 3 இருக்கா அப்போ 3 இப்போ டினாமினேட்டர் 20 - 3 எவ்வளோ 70 ஓகேவா ஸோ இன்டூ பர்சன்டேஜா மாத்துறதுக்காக இன்டூ 100 இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வரும் 300/17 இல்லையா இப்போ கேன்சல் பண்ணும்போது 17 டேபிள்ல போட்டா 30க்குள்ள ஒரு டைம் இருக்கும் 70 ஒரு 17 போச்சுதுன்னா மிச்சம் வந்து 30னா 130 130க்குள்ள 17 வந்து 7 டைம்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ 7 டைம்ஸ் அடுத்த 11/17%. அப்போ ஆன்சர் வந்து 17 11/7 ஓகேவா கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு 17 11/17%. ஸோ ரொம்ப சிம்பிளான மாடல் தான் இந்த பார்த்துருக்கிற கொஸ்டின் எல்லாமே அடுத்த கொஸ்டின் போகலாம் இது பாருங்க by what percent the new price of article must be increased to restore its former value if its cost of the article is cut by 25% in the past இது ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஒரே மாதிரி கொஸ்டின் தான் பட் ஆனால் கேட்டிருக்கிற விதம் தான் வேற மாதிரி இருக்கு என்னன்னா ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் விலை வந்து 25% குறைஞ்சிருக்கான் இப்போ மறுபடியும் அதை நான் என்ன பண்ணணும் பழைய விலைக்கே கொண்டு வரணும் ஓகேங்களா டு ரீஸ்டோர் இட்ஸ் ஃபார்மர் வேல்யூ அதோட பழைய விலைக்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உதாரணத்துக்கு இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும்னா இங்க பாருங்க ஓல்டு ப்ரைஸ் நியூ பிரைஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 25% வந்து குறைஞ்சிருக்கு அப்போ 100 ரூபான்னு இருந்த அந்த ஆர்டிக்கிளோட பிரைஸ் வந்து எனக்கு என்ன இருக்கு 25% குறைஞ்சிருக்குன்னா 75 ரூபா இருக்கு ஓகேங்களா அது வந்து 75 ரூபா இருக்கு அப்போ நான் வந்து இதை ரேஷியோ படி போட்டேன்னா என்ன வரும் 4:3 அப்போ 4 ரூபான்னு இருந்தது 3 ரூபான்னு மாறி இருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் மறுபடி இந்த 3 ரூபால இருந்து எகைன் 4 ரூபாய்க்கு கொண்டு போகணும் அப்போ திரும்ப நான் இதை வந்து பழைய பிரைஸ் அதோட ஓல்டு பிரைஸ்க்கே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் 1 கூட்டணும் ஓகேங்களா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் 1 இன்க்ரீஸ் பண்ணணும் எங்க இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஓல்டு பிரைஸ் 3ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ 1/3 இன்டூ 100 என்னோட ஆன்சர் என்ன வரும் அப்போ 33 1/3% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி கிளியரா ஓ ஃபர்ஸ்ட் ஓல்டு பிரைஸ்ல இருந்து நியூ பிரைஸ் 25% கட் பண்ணிட்டாங்க குறைச்சிட்டாங்க மறுபடி அதோட நியூ பிரைஸ்க்கு போகணும்னா நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 1 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்ப டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ எழுதணுங்கிற கன்ஃபியூஷன் வரும் அப்ப டினாமினேட்டர்ல என்ன எழுதணும் அப்படின்னா எந்த வேல்யூல இருந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க எந்த வேல்யூல இருந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க 3ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது அப்போ 3 தான் டினாமினேட்டர் கிளியரா புரியுதா இப்ப இதே இதை வந்து நம்ம ஷார்ட் ட்ரிக்லயும் போடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் அதே ஷார்ட் ட்ரிக் இங்கேயும் அப்ளை ஆகும் ஏன்னா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது மறுபடியும் அதே வேல்யூக்கு வருது அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் குறையணும் இப்போ ஒரு வேல்யூ வந்து 100ல இருந்து இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கா மறுபடியும் அதே வேல்யூக்கு போனா என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்ப அதே நீங்க ஷார்ட் ட்ரிக் போட்டீங்கன்னா என்ன வரும் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 25% கொடுத்துருக்காங்க 25%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன
1/4 ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் பிளஸ் அதே 1 டினாமினேட்டர்ல 4 - 1 எவ்வளோ 3. ஸோ 1/3 வந்து பர்சன்டேஜா மாற்றும் போது இங்க எனக்கு என்னதான் கிடைக்கும் 33 1/3% தான். கிளியரா? ஸோ நீங்க வந்து இது ப்ராப்பர் மெத்தடு, இது ஷார்ட் ட்ரிக். அப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின் வந்து அவங்க வித்தியாசமா கொடுத்தாலும் இது என்ன மாடலுக்கு கீழே வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் இது பாருங்க. டியூ டு ஃபால் இன் மேன் பவர் த ப்ரொடக்ஷன் இன் கம்பெனி டிக்ரீசஸ் பை 35%. பை வாட் பர்சன்ட் ஷுட் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பி இன்க்ரீஸ் டு ரீஸ்டோர் த ஒரிஜினல் ப்ரொடக்ஷன். அப்போ என்னன்னா இங்கேயும் அதே தான். ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 35% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் இதை இப்போ ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருச்சுல்ல. அப்போ வந்து குறையறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய ப்ரொடக்ஷனுக்கே போகணும்னா நான் திரும்ப எவ்வளோ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 35% டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இதே நான் ஷார்ட் ட்ரிக்லயே போட்டுறேன். போன கொஸ்டின் பண்ண மாதிரியே தான் இதுவும் 35%க்கு முதல்ல என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதணும். இப்போ 5 டேபிள்னா 7 டைம்ஸ் இது 20 டைம்ஸ். அப்போ எனக்கு எவ்வளோ வருது 7/20. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் தானே இருக்கு. என்னால் -7/20. இப்போ நான் பழையபடி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா +7 டினாமினேட்டர்ல என்ன பண்ணிக்கணும் 20 - 7 30. ஸோ 7/30 into 100. 7/30 into 100. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 700/13 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் எல்லாமே டெசிமல்ல தான் இருக்கு. இப்போ 17க்குள்ள 30னா 5 டைம்ஸ் 5 13s are 65 வரும். பேலன்ஸ் 50 50க்குள்ள 13 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஓகே அப்போ 53 பாயிண்ட் சம்திங்னு வரும். அப்போ எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 53 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 53.85%. 53.85%. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இது இப்போ பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஒரே பேட்டர்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாடல் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 1க்கு 2 முறை திரும்ப திரும்ப போட்டு சால்வ் பண்ணுங்க. அப்போனா இந்த மாடல் வந்து தெளிவா மைண்ட்ல புரிஞ்சுக்கிடும். அடுத்து போலாம். இது பாருங்க. Price of pulses increases by 25%. A person initially purchased 60 kg pulse. How much kg of pulse he can purchase now in the same amount? ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டின் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தெரியாம இடையில வச்சுட்டேன். இது பின்னாடி பார்க்கலாம். ஓகே இனி பார்க்கக்கூடியது இனி அடுத்த மாடல். ஓகேவா? சரி இப்போ பார்க்கக்கூடிய மாடல் எப்படின்னா இப்போ இந்த கொஸ்டினை நீங்க பாருங்களேன். கொஸ்டினை பார்த்துட்டு நான் இது என்ன மாடல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இஃப் த பிரைஸ் ஆஃப் ரைஸ் இஸ் ரைஸ் பை 20%, then by what percentage should a person reduce his consumption of rice so that his expenditure remains same? அதாவது என்னன்னா இந்த இடத்துல கன்சம்ஷன் வரும், பிரைஸ்ன்னு வரும், எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும். ஒரு 3 விஷயம் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். முதல் விஷயம் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கு இல்லையா? எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த மொத்த செலவு தான் என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷன். இது தெளிவா பார்த்துக்கணும். ஏன்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பிரைஸ் கன்சம்ஷன் வச்சு. ஓகேவா? இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண பிரைஸ் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு சுகர் இருக்கு இல்லையா? ரைஸ் வச்சுக்கலாம். ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு 30 kg ரைஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? நாங்க வந்து மொத்தமா ஒரு மாசத்துக்கு 30 கிலோ அரிசி யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல இந்த கன்சம்ஷன் இருக்குல்ல, இந்த கன்சம்ஷன் தான் என்னன்னா அந்த குவான்டிட்டி நான் எவ்வளவு யூஸ் பண்றேன். இப்ப நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன் 30 kg ஆஃப் ரைஸ். அதுதான் என்னது என்னோட கன்சம்ஷன். இப்ப இந்த கன்சம்ஷன் சொல்லிட்டு 30 kg. அப்ப பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எவ்வளோ? ஓகே பிரைஸுங்கிறது ஒரு கிலோ அரிசி எவ்வளவு வாங்குறோம்? இப்போ ஒரு கிலோ வந்து 70 rupeesனு வச்சுக்கோங்க. 1 kg ஆஃப் ரைஸ் வந்து 70 rupees. புரியுதா? ஒரு மாசத்துக்கு என்னோட கன்சம்ஷன் எவ்வளோ 30 கிலோ. ஒரு கிலோ எவ்வளோ 70 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு அரிசிக்காக நான் செலவு பண்ணக்கூடிய அந்த மொத்த தொகை அதுதான் எனக்கு என்னது எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப 70 × 30னா அப்ப அரிசிக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன் 2100 ரூபாய் செலவு பண்றேன். அப்ப அதுதான் என்னது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். அப்ப பாருங்க பிரைஸையும் கன்சம்ஷனையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்துடும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடும்.
ஓகே. இப்போ இதுல 2 மாடல் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த எக்ஸ்பெண்டிச்சர வந்து மாத்த மாட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப இதே இதுல வந்து நான் இங்க எழுதுறேன். பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். ஒருவேளை இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மாறவே இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்னா ஒரே வேல்யூ தான். ஓகேவா? அப்ப பாருங்க இந்த 2100 வச்சுப்போம். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 2100 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் மாத்தவே கூடாது. இது ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அப்போ இது 2யும் நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒருவேளை எனக்கு ரைஸுக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2500 தான் நான் செலவு பண்ண முடியும். அதுக்கு மேல என்னால செலவு பண்ண முடியாது. ரைஸுக்காக எனக்கு 2100 மேல என்னால செலவு பண்ண முடியாது. அப்படிங்கிற கண்டிஷன்ல இப்போ கன்சம்ஷன் இங்க பாருங்க, பிரைஸ் வந்து ஒருவேளை ரைஸோட பிரைஸ் வந்து ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நார்மலான பிரைஸை விட ரைஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட 2100 தான் இருக்கு. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கன்சம்ஷனோட என்னோட இப்ப இருக்கிற கன்சம்ஷன் என்ன ஆயிடும்? குறைக்கணும். குறைச்சாதான் என்னால 2100 வாங்க முடியும். ஒருவேளை பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆகும்? கன்சம்ஷன் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா புரியுதா? நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சரை கான்ஸ்டன்டா வச்சுட்டீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுதுன்னா உங்களுக்கு கன்சம்ஷன் குறையும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னன்னா 100 வச்சுக்கிறேன். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 இது ஃபிக்ஸ்டு. இதை நான் மாற்றக்கூடாது. பாருங்க இந்த இடத்துல பிரைஸ் கன்சம்ஷன். இப்போ நான் வந்து ஒருவேளை ரைஸோட பிரைஸ் வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் எத்தனை கிலோ வாங்க முடியும்? 20 கிலோ வாங்க முடியும். 5 இருந்ததுன்னா 20 கிலோ வாங்க முடியும். ஒருவேளை ரைஸோட பிரைஸ் வந்து 10 இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு எத்தனை கிலோ தான் வாங்க முடியும்? 10 கிலோ தான் வாங்க முடியும். அப்போதான் 100 எனக்கு 10 கிலோ தான் கிடைக்கும். ரைஸோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருச்சு, 2 குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எத்தனை கிலோ கிடைக்கும்? 50 கிலோ கிடைக்கும். 2 குறைஞ்சிருச்சுன்னா 50 கிலோ. அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து பாருங்க, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் என்னாச்சு? குறைஞ்சது. அதே பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் கான்செப்ட். இது எப்போ? எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது. இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த மாடல் தான். உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்டா இருக்க போது ஒன்னு பிரைஸ்ல சேஞ்ச் ஆகும்போது கன்சம்ஷன்ல அப்ப என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. கிளியரா புரியுதா? ஓகே. சோ இப்போ நம்ம நேரா கொஸ்டின் போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் ஆஃப் ரைஸ். ஓகேங்களா? ரைஸோட விலை வந்து 20% என்ன ஆயிடுச்சு? ரெய்ஸ்ட்னா என்னது? கூடிருச்சு. Then by what percentage should a person reduce his consumption of rice so that his expenditure remains same? இந்த இடத்துல என்னது? எக்ஸ்பெண்டிச்சரை மாத்தக்கூடாதான். எக்ஸ்பெண்டிச்சரை மாத்தக்கூடாது. இப்ப ரைஸோட விலை, ரைஸோட பிரைஸ் இருக்கு இல்லையா? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்ப கன்சம்ஷனை நான் எவ்வளவு பர்சன்டேஜ் குறைக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இந்த கொஸ்டின் வந்து எப்படி நீங்க மாடல்ல எழுதணும்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ். ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது? 20%. அப்போ இது வந்து ஓல்டு வர்சஸ் நியூ. பிரைஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 20% இருக்கு இல்லையா? 20%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5. என்னது? இன்க்ரீஸ் தானே? அப்போ பிளஸ் 1/5. அப்போ பாருங்க, ஓல்டு பிரைஸ் என்னன்னு எடுக்கணும்? 5ன்னு எடுக்கணும். அப்போ நியூ பிரைஸ் என்னவா இருக்கும்? 5 + 1 6. ஓகேவா? இது எப்படி எழுதுறேன்னு புரியுதுல? ஓல்டு பிரைஸ், நியூ பிரைஸ். ஓகேங்களா? ஸோ ஓல்டு பிரைஸ் 5ன்னு வச்சிருக்கேன். அப்போ நியூ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 5 + 1 6. இப்போ இந்த இடத்துல கன்சம்ஷன் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கன்சம்ஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் குறைக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் சேம் அப்படின்னா பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சரும் நியூ எக்ஸ்பெண்டிச்சரும் என்னதான்? சேம் தான். அப்ப இந்த இடத்துல நான் சேம்ங்கிற ஒரு வார்த்தை எழுதிட்டேன். அப்போ ஓகேவா? அப்ப கன்சம்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, எனக்கு பிரைஸையும் கன்சம்ஷனையும் மல்டிப்ளை பண்ணாதான் என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து எனக்கு இங்க கன்சம்ஷன்ல இந்த 2 பக்கமும் என்ன வேல்யூ வரும்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த ரெண்டுலயுமே ரிசல்ட் என்னவா தான் வரணும்? சேமா தான் வரணும். இப்ப ரிசல்ட் சேமா வரணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய 6 தூக்கி இங்கேயும், இங்க இருக்கக்கூடிய 5 தூக்கி இங்கேயும் போட்டா வேலை முடிஞ்சு. ஓகேவா? 5:6, 6:5. இப்போ பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 6 ஆர் 30, 6 5 ஆர் 30. அப்ப இங்கேயும் 30 தான் வருது, இங்கேயும் 30 தான் வருது. எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகல? மாறல. எக்ஸ்பெண்டிச்சர் சேமா தான் இருக்கு. அப்போ கொஸ்டின் கான்செப்ட் புரியுதுல? எக்ஸ்பெண்டிச்சர் சேம்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு பிரைஸ்க்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். 5:6 ஓல்டு பிரைஸ்க்கும் நியூ பிரைஸ்க்கும். அப்ப கன்சம்ஷன் என்னவா இருக்கும்னா அது அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தி எழுதிட வேண்டியதான். 6:5. இப்ப எனக்கு கன்சம்ஷன் என்ன ஆகுது? டிக்ரீஸ் தான் ஆகுது. பாருங்க, 6ன்னு இருந்த ஓல்டு கன்சம்ஷன் இப்ப இருக்கக்கூடிய நியூ கன்சம்ஷன் எவ்வளவு? 5. இப்போ கன்சம்ஷன்ல எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? எவ்வளவு குறைஞ்சிருக்கு? எனக்கு 1 குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ? -1.
எங்க இருந்து குறைஞ்சிருக்கு? 6ல இருந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ 6 ஓல்ட தான் கீழே எழுதணும். 6ல இருந்து 1 குறைஞ்சிருக்கு. ஸோ 1/6 இன்டூ 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 16 2/3%. 16 2/3%. அவங்க பாயிண்ட்ல கொடுத்துருக்கலாம் என்னது? 16.66%. அதை தான் அவங்க என்ன எழுதியிருக்காங்க? 16.66 தான் சிம்பிளிஃபை பண்ணி 16.7 எழுதியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதுதான் ப்ராப்பரான மாடல். இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தெளிவா இது புரியலன்னா இன்னொரு ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெளிவா இந்த கொஸ்டின் புரிஞ்சாதான் இனி வரக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம எழுத முடியும். இது ஏன் ப்ராப்பர் மெத்தட் போட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சர் மாறுதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப அதுக்கு ஏத்தாப்புல நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான் நான் ப்ராப்பர் மெத்தட் சொல்லி கொடுக்குறது. எல்லா கொஸ்டினுமே ப்ராப்பர் மெத்தடும் படிக்கணும், ஷார்ட் ட்ரிக்கும் படிக்கணும். ஸோ ஷார்ட் ட்ரிக் வந்து கொஸ்டினை வந்து ஒரு சில இடத்துல வந்து ஷார்ட் ட்ரிக் வந்து அப்ளை ஆகாம போகும். அப்ளை ஆகாம போகும்னு இல்லை, அது அப்ளை பண்ண முடியாம போகும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி இடத்துல நமக்கு ப்ராப்பர் மெத்தட் படிக்கணும். கிளியரா? ஓகே. ஷார்ட் ட்ரிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷார்ட் ட்ரிக் எப்போ நமக்குன்னா ஒரு கொஸ்டினை வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்காம சீக்கிரம் சால்வ் பண்றதுக்காக அந்த ஷார்ட் ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஷார்ட் ட்ரிக்கே நம்பி இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டின் புரிஞ்சதுல பிரைஸ் வந்து 5ல இருந்து 6 ஆகுது. அப்ப கன்சம்ஷன் என்ன ஆகணும்? 6ல இருந்து 5 ஆனாதான் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இப்போ புரியுதா? அப்ப என்னோட கன்சம்ஷன் எவ்வளவு குறையுது? 16.66% வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. இப்ப இதே கொஸ்டினை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ஷார்ட் ட்ரிக்ல நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த எந்த கொஸ்டினுக்கு மட்டும்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சேம்னு சொல்றோம்ல, எக்ஸ்பெண்டிச்சர் சேம்னு கொடுத்தா மட்டும் நம்ம அந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க ரைஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுதா? ஷார்ட் ட்ரிக்ல போட்டோம்னா 20% இன்க்ரீஸ். 20% என்னது? 1/5. இன்க்ரீஸ்னா அப்ப +1/5. அப்ப கன்சம்ஷன் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா -1. இந்த இடத்துல என்னது? 5 + 1 6. ஸோ -1/6 100 மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 16.66%. கிளியரா புரியுதா? ஓகே. அது அந்த போன கொஸ்டின்ல அப்ளை பண்ண ஷார்ட் ட்ரிக் இங்க வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஆனா கொஸ்டினுக்கு ப்ராப்பர் மெத்தடே நான் சொல்லிட்டேன். அதேதான். ஆனா என்னன்னா இது என்னதான் கொஸ்டின் வந்து வித்தியாசமா கேட்டாலும் உள்ள நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ஒன்னா தான் இருக்கு. சரியா? அதனாலதான் நமக்கு இந்த ஷார்ட் ட்ரிக் வந்து அப்படியே அப்ளை ஆயிட்டே வருது. வந்து பாருங்க இந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் மெத்தட தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. If the price of petrol is increased by 28%, by what percent should the consumption be decreased by the consumer? The expenditure on the petrol remains unchanged. இப்ப இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் மாறல. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அன்சேஞ்சுனா மாறல, சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினை லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி பிரைஸ், கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி போட்டு நீங்க சால்வ் பண்றதை விட நான் டைரக்டா என்ன பண்ணிக்கிறேன்? இது ஷார்ட் ட்ரிக்ல பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ஆகுது? 28% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 28%னா 28 ஃபிராக்ஷனா மாத்தும் போது 28/100. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 4 டேபிள்ல போட்டோம்னா 7 4s are 28, 25 4s are 100. அப்போ 7/25 இன்க்ரீஸ் தானே என்னால பிளஸ். அப்ப நான் ஆன்சர் போடும்போது என்ன பண்ண? எனக்கு கன்சம்ஷன் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா -7 டிவைடட் பை 25 + 7 எவ்வளோ? 32. ஸோ -7/32 இன்டூ 100. -7/32 இன்டூ 100. ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 4 டேபிள்னா 8 4s are 32, 25. அடுத்து 25 into 7னா 175 கிடைக்கும். டிவைடட் பை 8%. இதை கேன்சல் பண்ண 8 டேபிள கேன்சல் பண்ணா 2 8s are 16. 2 8s are 16. பேலன்ஸ் 1 அப்போ 1 டைம். இப்போ 21 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஸோ அப்போ 21 பாயிண்ட்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 21.88. ஸோ ஆப்ஷன் பி 21.88%. கிளியரா புரியுதா? ஓகேவா? ஸோ வந்து இந்த கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஒரே ஷார்ட் ட்ரிக் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனால தெளிவா ஃபுல்லா பாருங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். நம்ம இடையில ஒரு கொஸ்டின் வந்து பெண்டிங் வச்சோம்ல. இப்போ இந்த கொஸ்டின் வாங்க. பிரைஸ் ஆஃப் பல்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீசஸ் பை 25%. A person initially purchases 60 kg of pulse. How much kg pulse he can purchase now in the same amount? இப்போ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா கவனிச்சுக்கோங்க. வந்து பிரைஸ் ஆஃப் பல்ஸ். ஓகேவா? இதுல வந்து எனக்கு எக்ஸ்பெண்டிச்சருங்கிற வார்த்தை தேவையே கிடையாது. இங்க பாருங்க. பிரைஸ் வந்து என்ன ஆகுது? ஓல்டு நியூ.
பிரைஸ் ஆஃப் பல்ஸ் என்ன ஆகுது 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓல்டு வந்து 25% 100ன்னு வச்சுக்கலாம். நியூ வந்து என்னன்னு வச்சுக்கலாம் 125. அப்போ சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 4:5. அப்போ பிரைஸ் வந்து எனக்கு என்ன 4:5ன்னு இருக்கு. அப்போ கன்சம்ஷன் பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபைனலி எக்ஸ்பெண்டிச்சர். இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா ஹவு மச் கேஜி ஆஃப் பல்ஸ் ஹி கேன் பர்ச்சேஸ் நவ் இன் த சேம் அமௌண்ட். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மாறல. இதுக்கு முன்னாடி எவ்வளவு காசு வச்சிருந்தனோ அதே காசை வச்சுதான் இப்ப நான் பல்ஸ் வாங்க போறேன். பட் ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் என்னதான் சேம் தான். ஓகேவா? சோ அதே மாடல் தான், எக்ஸ்பெண்டிச்சர் சேமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது, அந்த காசை வச்சு நான் பல்ஸ் வாங்க போறேன். அப்ப நான் இதுக்கு முன்னாடி இருந்த விலையை விட இப்ப விலை என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப கன்சம்ஷன் என்ன ஆகும், குறையும். அப்ப இங்க சேம்னா இங்க 4:5 இருக்குன்னா அப்ப கன்சம்ஷன் எப்படி இருக்கணும், 5:4 தான் இருக்கணும். அப்ப பாருங்க முன்னாடி 5ன்னு இருந்தது இப்ப என்னன்னு மாறி இருக்கு, 4ன்னு மாறி இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன் இனிஷியலி பர்ச்சேஸ் 60 kg. அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு 60 கிலோ கிடைச்சது, இப்ப எனக்கு எத்தனை கிலோ கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்ப இதான் ஓல்டு கன்சம்ஷன். ஓல்டு கன்சம்ஷன் இங்க எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. அப்ப இந்த 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ, 60 kg. அப்ப நியூ கன்சம்ஷன்னா இந்த 4. இப்போ 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 5 யூனிட் 60 kgனா 1 யூனிட் எவ்வளோ வரும், 12 kg வரும். அப்போ 4 யூனிட்னா 4 into 12 எவ்வளோ கேஜி, 48 kg. இப்போ எனக்கு 48 kg ஆஃப் பல்ஸ் தான் கிடைக்கும். கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ இது வந்து என்னன்னா இந்த ஷார்ட் ட்ரிக்குள்ள வரல, ஆனா அதை யூஸ் பண்ண இந்த பிரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின். பிரைஸ் ஆஃப் பல்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதே சேம் அமௌண்ட்டுக்கு அப்ப என்னோட கன்சம்ஷன் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த சேம் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்களே, இந்த ஒரு வார்த்தை தான் எதை மீன் பண்ணுது அப்படின்னா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேமா தான் இருக்க போகுது அப்படிங்கறத மீன் பண்ணுது. கிளியரா புரிஞ்சுதா? ஓல்டு நியூ, ஓல்டு நியூ. ஓகே தானே? சரி, ஓகே. இப்ப பார்த்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இதுவும் பாருங்க, இதுவும் அதே தான். பிரைஸ், கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அதே தான் வரப்போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல என்னன்னு பாருங்க, இஃப் த பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ் பை 19% and Sunita intends to spend only an additional 12% on petrol. அப்ப இந்த இடத்துல அவங்களோட ஸ்பெண்ட், அவங்க செலவு பண்ணக்கூடிய காசை வந்து என்ன பண்றாங்க, 12% வந்து என்ன பண்றாங்க, அடிஷனல் 12% என்ன அர்த்தம், இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்க்ரீஸ்ங்கிற வார்த்தை எதுவுமே இல்ல. சுனிதா இன்டென்ஸ் டு ஸ்பெண்ட் ஒன்லி அன் அடிஷனல் 12%. அப்ப இதுக்கு முன்னாடி பெட்ரோலுக்காக எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அதை விட 12% ஜாஸ்தி செலவு பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பை வாட் பர்சன்டேஜ் ஷுட் சி ரெடியூஸ் த குவான்டிட்டி, குவான்டிட்டினா என்னது, கன்சம்ஷன் ஆஃப் த பெட்ரோல் பர்ச்சேஸ். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இவங்களோட கன்சம்ஷன் என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப இவங்களோட அந்த குவான்டிட்டி, அந்த கன்சம்ஷன் வந்து சரி பெட்ரோலோட பிரைஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கேத்தாப்புல இவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல கன்சம்ஷன்ல என்ன சேஞ்ச் நடக்குதுங்கிறது கொஸ்டின் கேக்குறாங்க. தெளிவா புரிஞ்சுதா? 3 விஷயம். பிரைஸ், ஓகேங்களா, 40 எழுதுன மாதிரி எழுதிடுறேன். பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இப்படிதானே படிச்ச இடத்துல பிரைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. கன்சம்ஷன்ல என்ன சேஞ்சுன்னு கேக்குறாங்க. இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை பிரைஸ் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெண்டிச்சர் சேம் அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகும், இல்ல பிரைஸ் டிக்ரீஸ் ஆனா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா பிரைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே மாறும்போது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறத வந்து நம்ம கிளியரா சொல்ல முடியாது. ஆனா இந்த கொஸ்டின்ல அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க, ரெடியூஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா கன்சம்ஷன் வந்து என்னதான் ஆகுது, டிக்ரீஸ் தான் ஆகுது. எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஸோ நியரஸ்ட் டு அன் இன்டீஜர் பாயிண்ட்ல தான் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டீஜர் ஆன்சரா போட்டுக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின். அப்போ புரியுதா? இப்போ டயர் 2ல கேட்கும்போது இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதை நீங்க ஆர்ஆர்பில பாத்தீங்கன்னா சிபிடி 2ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஆனா கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ராப்பர் மெத்தடை முதல் சால்வ் பண்ணும். எப்படி ப்ராப்பர் மெத்தட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல் வந்து என்னது, பிரைஸ். ஸோ ஓல்டு பிரைஸ், நியூ பிரைஸ். எப்படி ப்ராப்பர் மெத்தட் போடுறதுன்னு பார்த்துட்டு அடுத்து ஷார்ட் ட்ரிக் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் என்ன ஆகுது, பெட்ரோலோட பிரைஸ் வந்து 19% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓல்டு பிரைஸை வந்து நான் 100ன்னு வச்சுட்டேன்னா நியூ பிரைஸ் எவ்வளோ இருக்கணும், 119 இருக்கணும். ஓகேவா? ஸோ கன்சம்ஷன், இந்த இடத்துல எனக்கு கன்சம்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல.
அதே மாதிரி இப்போ இங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எழுதணும்ல கீழே. எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து சேம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சரை 100ன்னு வச்சுக்கணும். நியூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்போ என்னவா இருக்கும், 112ன்னு இருக்கும். நியூ எக்ஸ்பெண்டிச்சர் 112ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல கன்சம்ஷன் எப்படி இருக்க போகுது, கன்சம்ஷனை நான் எப்படி எழுத போறேன் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இங்க ஓல்டு இந்த ப்ரைஸ் என்ன இருக்கோ ப்ரைஸ் இன்டூ கன்சம்ஷன் தான் எனக்கு என்னது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்போ இங்க நான் என்ன வேல்யூ போட்டா இங்க எனக்கு 100 கிடைக்கும், இங்க நான் என்ன வேல்யூ போட்டா எனக்கு 112/100 கிடைக்கும். இதுதான் நான் பார்க்கணும். இப்போ நீங்க எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ கன்சம்ஷன் இங்க இந்த இடத்துல என்ன போடணும், 1 போட்டுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன போடணும், 1 போட்டா எனக்கு 100 into 1 100 கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு 112 கிடைக்கணும்னா இங்க எவ்வளவு இருக்கு, 1119 கூட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1112 கிடைக்கும், 1112/119. எப்படி எழுதுறேன்னு புரியுதா? ஸோ 100 கூட 1 மல்டிப்ளை பண்ணா இங்க எனக்கு 100 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 119 இருக்கு, இங்க எனக்கு 112 இருக்கு. அப்போ 119 கூட எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1112 கிடைக்கும்னா 112 டிவைடட் பை 119. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணா இந்த 119 இந்த 119 கேன்சல் ஆயிடும். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 112 கிடைக்கும். கிளியரா புரியுதா? அப்போ எனக்கு கன்சம்ஷன் ரேஷியோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கன்சம்ஷன் ரேஷியோ மட்டும் நான் தனியா இங்க பிரிச்சு எழுதுறேன். இப்போ கன்சம்ஷன் ரேஷியோ எப்படி இருக்கு பாருங்க, 1:112/119. இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா இந்த 119 மேல வந்துருமா, 119:112ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் என்னது கன்சம்ஷன் ரேஷியோ. 119:112, 119:112. அப்ப எனக்கு பாருங்க கன்சம்ஷன் என்ன ஆயிருக்கு இந்த இடத்துல, இங்க இருந்து இங்க பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 119 இங்க 112னா எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 7 டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ -7. டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும், எங்க இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, 119ல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பர்சன்டேஜா மாத்துறதுக்கு இன்டூ 100, பர்சன்டேஜா மாத்துறதுக்கு இன்டூ 100. கிளியரா? பர்சன்டேஜா மாத்துறதுக்கு இன்டூ 100. இப்போ இதுல வந்து நான் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறத தெளிவா கவனிச்சுக்கணும். 19% நாம ஓகே, 19% கரெக்ட் தான். 7 1/9. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணும்போது 700/119. 700க்குள்ள 119 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 700க்குள்ள 119 வந்து 7 டைம்ஸ் கிடையாது, 6 டைம்ஸ் இருக்கும். கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ் இருக்கும். நமக்கு 6 119 எவ்வளவு வருது, ஒரு 600 இல்ல 6 டைம்ஸ் கூட இருக்காது, 5.5க்கு மேல இருக்கும். இப்போ நீங்க 6 டைம்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளவு ஒரு 600. இப்போ 19 into 6ன்னா அதாவது 600க்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஓகேங்களா? ஸோ 600க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. அதனால நியரஸ்ட் வேல்யூனால 6. இந்த இடத்துல 5 போட முடியாது. ஏன்னா 5னா உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வரும். இது நீங்க 5 டைம்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 இது ஒரு 19 into 20ன்னா 600 தான் வரும். இது நீங்க 5 டைம்ஸ் போட்டீங்கன்னா 600 தான் வரும். நீங்க 6 டைம்ஸ் போட்டா தான் 700க்கு க்ளோஸா வருது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6. இது ஆக்சுவலா 5 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? 5 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஆனா அது 6க்கு க்ளோஸா இருக்குது. ஓகேவா? 6க்கு க்ளோஸா இருக்குதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 6 எடுத்துக்கிறேன். கிளியரா புரிஞ்சுதா? 700 119 நீங்க போடும்போது 5 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 5.87 கிட்ட வரும். 5.7 ஆர் 5.8 கிட்ட வரும். அதனால க்ளோசஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6 தான் எடுக்க முடியும். 5.5க்கு கீழே வந்தாதான் நம்ம க்ளோசஸ்ட் வேல்யூ 5 எடுக்க முடியும். ஸோ இது எப்படி பண்றோம்னு புரிஞ்சுதா? இன்னொருக்க சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து என்ன ஆகுது, 100ல இருந்து 19% இன்க்ரீஸ் ஆகும். 100 119 போட்டிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100ல இருந்து 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 112 போட்டிருக்கேன். அப்ப கன்சம்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு எனக்கு என்ன தேவை, இங்க பிரைஸையும் கன்சம்ஷனையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கணும். அப்ப நான் கன்சம்ஷன் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல 1 போடணும், இந்த இடத்துல 112/119 போட்டாதான் எனக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 112 கிடைக்கும். அப்போ கன்சம்ஷன் மட்டும் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, 119 112 இருக்கு. இப்போ எனக்கு எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா -7/119 பர்சன்டேஜா மாத்தும் போது இன்டூ 100. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஷார்ட் ட்ரிக்ல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேரக்டா இந்த ஸ்டெப் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெப் டேரக்டா எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மொதல் விஷயம்
மொதல் விஷயம் வந்து பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கன்சம்ஷன் ஓகேவா, பிரைஸ் ஆர் கன்சம்ஷன் அது ரெண்டுல எதுவானாலும் இருக்கலாம். இந்த இடத்துல என்னது எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பிரைஸ் ஆர் கன்சம்ஷன், பிரைஸோ கன்சம்ஷனோ எனக்கு என்ன ஆகுது 19% இன்க்ரீஸ் ஆகுதா, 19% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் 119 போட்டுக்கிறேன். 19% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன் 119. இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு எவ்வளோ 12% இன்க்ரீஸ் ஆகுதா, என்னால் எவ்வளோ 112. கிளியரா புரியுதா? பிரைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் வந்து ஒன்று பிரைஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கன்சம்ஷனை கொடுத்துருப்பாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கேட்டிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல பிரைஸ் ஆர் கன்சம்ஷன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரைஸ் சொல்லியிருக்காங்க எவ்வளோ 119%, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 112%. இப்போ வந்து எனக்கு என்ன கேட்குறாங்க, பிரைஸ் கொடுத்து கன்சம்ஷன் கேட்குறாங்களா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இதுல இருந்து இதை கம்பேர் பண்ணுங்க. இப்போ இங்க 119 இருக்கு, இங்க 112 இருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு 7 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ -7 டிவைடட் பை எங்க இருந்து குறைஞ்சிருக்கு 119ல இருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 7/119 இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஷார்ட் ட்ரிக் எப்படின்னு புரியுதுல. இப்போ நான் வந்து மேலே இந்த ப்ராப்பர் மெத்தட் எல்லாம் போட்டு ஃபைனலாக கொண்டு வந்தா இந்த மெத்தட்ல தான் வந்து நிற்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் பேட்டர்னே. இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? ஸோ பாருங்க -7/119 வந்துருச்சா. அப்ப நான் என்ன பண்றேன், ஷார்ட்கட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினோட ப்ராப்பர் மெத்தட் எடுத்து அதோட ஃபைனல் ஸ்டெப்பை எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறதுனால அந்த ஃபைனல் ஸ்டெப்பை டைரக்டா எழுதுறோம். இதைத்தான் நம்ம ஷார்ட்கட்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டைம் நிறைய சேவ் பண்ணலாம். தேவையில்லாம இந்த பிரைஸ் கன்சம்ஷன் அப்படிலாம் எடுத்து எழுத தேவையில்ல. ஆனா அதுக்குன்னு இதை படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி உள்ள என்னெல்லாமோ பண்ணி கேட்டாங்கன்னா இதே கொஸ்டின் அப்படியே எனக்கு நம்பரை மட்டும் மாத்திட்டு இதே மாடல் அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது இந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை ஆகும். வேற ஏதாவது உள்ள ஏதாவது வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி வித்தியாசமா கொஸ்டினை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த ஷார்ட் ட்ரிக் போட முடியாது. உள்ள ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது ப்ராப்பர் மெத்தடை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஷார்ட் ட்ரிக்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கடைசி கன்சம்ஷன் இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோ எப்படி நான் டைரக்டா எழுதுறதுங்கிறத சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் நான் ஷார்ட் ட்ரிக்னு சொல்றேன். கிளியரா? ஸோ இப்போ இனி வரக்கூடிய கொஸ்டினை நான் இந்த ப்ராப்பர் மெத்தட்ல போட மாட்டேன், ஷார்ட் ட்ரிக்ல தான் போடுவேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாடலா இருக்குங்கிறதுனால. நீங்க வேணா ப்ராப்பர் மெத்தட்ல போட்டுட்டு ஷார்ட் ட்ரிக்ல போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கூட அது தெளிவா புரியும். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்படி மைண்ட்ல தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. The price of sugar has increased by 18%. A person wants to increase the expenditure by 12% only. By what person correct to 1 decimal place should he decrease his consumption? அப்ப இங்கே தான் பிரைஸ் வந்து என்ன ஆகுது 18% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்றாரு 12% இன்க்ரீஸ் பண்றாரு. அப்பனா அவரோட கன்சம்ஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ இந்த இடத்துல ஷார்ட் ட்ரிக் போடும்போது என்ன பண்ணுவேன், பிரைஸ் ஆர் கன்சம்ஷன் இது எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க 18% சொல்லி அப்போ 118 போட்டுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது 12%, அப்போ 1112. இப்போ இங்க இருந்து இது எவ்வளோ 6 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ -6 டிவைடட் பை என்னது எங்க இருந்து டிக்ரீஸ் ஆச்சு 118ல இருந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ 118 இன்டூ 100 அவ்வளவுதான். 6 டிவைடட் பை 118 இன்டூ 100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் 600 பை 118%. ஓகேவா? ஸோ கால்குலேஷன் தான் பார்க்கணும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 118ன்னா 5 டைம்ஸ்னாலே ஆமா 5.1 வரும். 5.1 5.0 சம்திங் வரும். அப்போ 5.1 ஓகேவா? 5 பாயிண்ட் சம்திங், அதாவது 1க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5.1. நியரஸ்ட் கேட்டதுனால 5.1. ஓகேவா? ஸோ நீங்க கம்ப்ளீட்டா கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை. அப்ராக்சிமேட்டா எனக்கு கேட்டிருக்காங்க. அப்போ க்ளோசஸ்ட் வேல்யூ இங்க ஆப்ஷன் வச்சு எது வருதோ அதை நம்ம ஆன்சரா போட்டுக்கலாம். ஓகே, நான் ஷார்ட் ட்ரிக்ல தான் போட்டேன். பிரைஸ் ஆர் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இங்க வந்து 18% இன்க்ரீஸ் ஆகுது. இங்க என்ன ஆகுது 12% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு இது ரெண்டையும் மட்டும் நான் கம்பேர் பண்ணா போதும். அப்போ எனக்கு -6 டினாமினேட்டர்ல என்ன போடணுங்கிற தெளிவா வச்சுக்கணும். இப்போ எனக்கு இங்க என்ன ஆகுது 6 டிக்ரீஸ் ஆகுது. எங்க இருந்து டிக்ரீஸ் ஆகுது 118ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. அல்லது இந்த பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் என்ன இருக்குதோ அதை தான் நீங்க டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது பாருங்க, the price of sugar has increased by 17%. இப்போ price into consumption இது என்ன 17% increase, so 117 போட்டுக்கலாம். person wants to increase his expenditure என்ன பண்ணறாங்க 5% increase பண்றாங்க. so 105. இப்போ இந்த இடத்துல இங்க இருந்து பார்க்கும்போது 1175னா எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு 12 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் ஆன்சர் போடும்போது -12
divided by 117 into 100. இங்கே approximate தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1200 divided by 117 percentage. ஸோ கேன்சல் பண்ணும்போது 120க்குள்ள 117 ஒரு தடவை இருக்கும். பேலன்ஸ் 30. ஸோ இப்போ 10 டைம்ஸ்னா 1170 பாயிண்ட் வச்சு இன்னொரு 0 போட்டோம்னா 300. 300க்குள்ள 117 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 300க்குள்ள 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 10.2 வருது. ஓகே, ஸோ 10.2னா இதோட க்ளோசஸ்ட் வேல்யூ 10.2 சம்திங் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் வச்சு க்ளோசஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு? 10.3 இருக்கிறதுனால என்னோட ஆன்சர் வந்து நான் 10.3 போட்டுக்கலாம். இது 10.2 அப்படியே பாயிண்ட் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போலாமா? Next, when the price of a commodity increased by 23%, a family reduced its consumption in such a way that the expenditure on it was only 5% more. By what percentage has the family reduced the consumption of the commodity? Yeah, அதேதான். Price of commodity என்ன ஆகுது? 23% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ 23% என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும்? 123 எழுதணும். சரி, தேவையில்ல. ஓகேவா? பிரைஸ் இன்டு கமாடிட்டி. சரி, பிரைஸ் இன்டு கன்சம்ஷன். ஓகே, பிரைஸ் ஆர் கன்சம்ஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆகுது? 23% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால 123 போட்டிருக்கேன். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆகுது? 5% தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ 105. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 23னா 5னா 18 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 18 டிவைடட் பை 123 இன்டூ 100. அவ்வளோதான் ஆன்சர். 18 டிவைடட் பை 123 இன்டூ 100. ஓகே, ஸோ இது கால்குலேஷன் தான். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14.6 ஆன்சர் வந்து 14.6% ஆப்ஷன் சி. ஸோ தேவையில்லாமல் நான் கால்குலேஷனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணலை. இது நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. மாடலில் எழுதிட்டல, இது வந்து 23% இன்க்ரீஸ் ஆகுது, அதனால 123. எக்ஸ்பெண்டிச்சர் 5% இன்க்ரீஸ் ஆகுது, அதனால 105. டிஃபரன்ஸ் 18. டினாமினேட்டரில் அந்த 123. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, when the price of rice is increased by 25%. இப்போ பிரைஸ் ஆர் கன்சம்ஷன் இது வந்து 25%னா அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 125 எழுதிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன பண்றாங்க? எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரைஸ் ஒன்லி பை 15%. அப்போ என்னது? 115. அப்போ கன்சம்ஷன் வந்து reduces consumption as to maintain the same level of expenditure. Okay. இப்போ பாருங்க 125 115 question அதே தான். By what percent should he reduce his consumption of rice so as to be able to maintain the same level of expenditure? அதாவது என்னன்னா இந்த 15% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு என்னோட கன்சம்ஷன் வந்து நான் வாங்கணும் அப்படின்னா என்னோட கன்சம்ஷன் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? -10 டிவைடட் பை 125 இன்டூ 100. ஸோ 25 டேபிளில் போட்டால் இது 5 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. 5 டேபிளில் போட்டால் இது 2 டைம்ஸு. ஸோ இப்போ எவ்வளோ வருது? -8%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அப்போ என்னது? நான் 8% வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 8% டிக்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட், when the price of an item was reduced by 20%, the sale increased by 8x%. If there is an increase of 25% in receipt of the revenue. இந்த இடத்துல ரெவென்யூன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதுதான் என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே சேல்னு சொல்லியிருக்கிறாங்களா, அதான் என்னன்னா கன்சம்ஷன். பிரைஸ் தான். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, எப்படி நமக்கு பிரைஸ் இன்டூ கன்சம்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் வருதோ, அதே மாதிரி பிரைஸ் இன்டூ சேல்ஸ் ஈக்குவல் டு என்னது? அந்த ரிசிப்ட். ஸோ ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? கன்சம்ஷனை கன்சியூமர் நம்ம வாங்குறதுல இருந்து, சேல்ஸ் அப்படிங்கிறது விற்கிறவங்களோட பார்வையில இருந்து. ஓகேங்களா? இது வந்து என்னது? அந்த விற்கிறவர் கடைக்காரரோட பார்வையில பார்த்தா பிரைஸ், சேல்ஸ், ரிசிப்ட். வாங்கக்கூடிய கஸ்டமரோட பார்வையில பார்த்தா பிரைஸ், கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர். அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் சேம் தான். இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சருக்கு பதிலாக ரிசிப்ட் சொல்லியிருக்காங்க, கன்சம்ஷனுக்கு பதிலாக சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ப்ராப்பர் மெத்தட். அதே மெத்தடே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரைஸ் இன்டூ கன்சம்ஷன். அது வந்து என்ன ஆகுது? 20% ரெடியூஸ் ஆகுது இந்த இடத்துல. ஓகேவா? இந்த பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் வந்து ரெடியூஸ்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணோம்? 20% ரெடியூஸ்னா நான் என்ன பண்ணேன்? 80 போடணும். 20% ரெடியூஸ்னா இந்த இடத்துல 80. அதே மாதிரி ரிசிப்ட்னா நம்மளோட கான்செப்ட் படி எக்ஸ்பெண்டிச்சர் தான். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 125. அப்போ இந்த இடத்துல கன்சம்ஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகேவா? ஸோ கன்சம்ஷன் அதாவது சேல்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆதான் அவங்க கேட்குறாங்க. சேல் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த இடத்துல கன்சம்ஷன் தான் என்னது? சேல்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னது? ரிசிப்ட். இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 80ல இருந்து 125னா 45. டினாமினேட்டர்ல என்ன போடணும்? இந்த 80 தான் போடணும். டினாமினேட்டர்ல 80 தான் போடணும். இன்டூ 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 20 டேபிளில் போட்டால் இது 2 டைம்ஸு, இது வந்து 5 டைம்ஸு. ஸோ இன்னும் சிம்பிளி 45 இன்டூ 5னா 225 டிவைடட் பை 2. சரி சார், இது 4 டைம்ஸ். 20 டேபிளில் போடும்போது இது வந்து 4 டைம்ஸ் வந்துடலாம் 4. ஸோ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்? 5 4s are 20. 56.25%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 56.25%. சேம் தான், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இங்க கன்சம்ஷனுக்கு பதிலாக சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கு பதிலாக ரிசிப்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அதே இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வேற எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல வழக்கமா இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் பார்த்தா பிரைஸ் வந்து என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த இடத்துல பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி கன்சம்ஷன் எல்லாமே டிக்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. இந்த இடத்துல அந்த சேல்ஸ் அதாவது கன்சம்ஷன் தான் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க 80 இருக்கு, 125 இருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 45 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 80ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சேம் ப்ராப்பர் அதே மெத்தட் தான், வேற எந்த மாற்றமும் இல்ல. சிஜிஎல் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளா போட்டலாம். ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது சால்வ் பண்றதுக்கு. அடுத்த கொஸ்டின் போலாமா? இது பாருங்க, when the price of commodity is increased by 23%, a family reduce its consumption in such a way that the expenditure on it only 5% more. இது ஆல்ரெடி பார்த்துட்டோமோ இந்த கொஸ்டின்? ஓகே, இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 14.6 வந்துச்சுல்ல. ஸோ இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ இதை விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இது பாருங்க, the price of an item is reduced by 20%. As a result, customer can get 2 kg more for it for rupees 360. Find the original price per kg of the item. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது தெளிவா கவனிச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து என்னன்னா, ஒரு ஐட்டம் அதோட பிரைஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது? 20% ரெடியூஸ் டிக்ரீஸ் ஆகுது. as a result, இதனால கஸ்டமர் கேன் கெட் 2 kg மோர் ஆஃப் இட் ஃபார் 360 rupees. அவர் கையில 360 ரூபா இருக்கு. கொஸ்டினுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட 360 ரூபா இருக்கு. இப்போ 360 ரூபா வச்சு நான் நேத்து கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கினேன். ஓகேங்களா? கடைக்கு போயிட்டு ஒரு அரிசியோ சீனியோ ஏதோ வாங்கினேன். இப்போ 360 ரூபா வச்சுட்டு நான் நேத்து போய் வாங்கும்போது எனக்கு ஒரு 5 கிலோ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 கிலோ கிடைச்சிருக்கு. இன்னைக்கு விலை குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அந்த அரிசியோட விலை குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அதே 360 ரூபாயை வச்சுட்டு நான் போய் அரிசி வாங்க போறேன் அப்படின்னா, அரிசியோட விலை எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 20% குறைஞ்சிருக்கு. இப்போ அதே 360 ரூபா வச்சுட்டு இப்போ நான் அந்த அரிசியை வாங்க போறேன்னா, எனக்கு நேத்து எவ்வளவு 5 கிலோ கிடைச்சதா, இன்னைக்கு எவ்வளவு 2 கிலோ ஜாஸ்தி 7 கிலோ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் எனக்கு நேத்து கிடைச்சது 5 கிலோ, இன்னைக்கு 2 கிலோ ஜாஸ்தி கிடைக்குது. 5 7ங்கிறது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். இந்த இடத்துல அதே 5 7 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எவ்வளவா இருக்க போகுது அப்படிங்கறத நம்மளால தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நேத்து ஒரு விலை இருந்தது, அப்ப நான் நேத்து 360 ரூபா கொண்டு போய் ஒரு பொருளை வாங்க போறேன். அப்ப எனக்கு நேத்து எவ்வளவு குவான்டிட்டி கிடைச்சதோ, இன்னைக்கு அதே 360 ரூபாயை கொண்டு போயிட்டு அதே பொருளை வாங்க போறேன். ஆனா விலை என்ன ஆயிருக்கு? 20% குறைஞ்சதுனால எனக்கு எவ்வளவு ஜாஸ்தி கிடைக்குது? 2 கிலோ ஜாஸ்தி கிடைக்குது. அப்பனா அதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஒரு ப்ராப்பர் மெத்தட் தான் பண்ணணும். எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரைஸ். ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஓல்டு பிரைஸ், நியூ பிரைஸ். பிரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப 20%னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5. இன்க்ரீஸ் தானே, அப்ப +1/5. அப்போ ஓல்டு பிரைஸ் நான் 5ன்னு வச்சுக்கலாம், நியூ பிரைஸ் என்னன்னு வச்சுக்கலாம்? 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னது? கன்சம்ஷன். என்னோட கன்சம்ஷன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நேத்தும் நான் 360 ரூபாய்க்கு தான் வாங்க போனேன், இன்னைக்கு 360 ரூபாய்க்கு தான் வாங்க போனேன். அப்ப இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னது? சேம் கான்செப்ட். இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நான் மாத்தல, எக்ஸ்பெண்டிச்சர் சேமா தான் இருக்க போகுது. அப்ப நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருக்குன்னா அப்ப கன்சம்ஷன் என்ன ரேஷியோல வரும்? அப்படியே 6:5. இங்க 5:6னா கன்சம்ஷன் அப்படியே 6:5. அப்போ 5 6 are 30, 6 5 are 30. எப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருக்கும். இந்த இடத்துல அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் சேம்ங்கிற வார்த்தையே கொடுக்கல, நம்மளா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
360 ரூபா வச்சுட்டு நேத்து ஒரு பொருள் வாங்க போறேன். அதே 360 ரூபா வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பொருள் வாங்க போறேன். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது? சேம் அமௌண்ட்டை வச்சுட்டு ஓல்டு பிரைஸ்லயும் நியூ பிரைஸ்லயும் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால சாரி ஒரு நிமிஷம் இந்த இடத்துல பிரைஸ் வந்து ரெடியூஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த இடத்துல பிளஸ் போட்டேன். அப்பனா பிரைஸ் ரெடியூஸ்னா மைனஸ் போட்டு. ஓகேவா? சாரி மைனஸ். இப்போ 5 4 இந்த இடத்துல என்ன வரும் 4 5. ஓகேவா? சரி ஓகே முடிஞ்சு. அப்ப எனக்கு இதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து 5 இருந்தது இப்போ 4 ஆயிருக்கு. அப்ப எனக்கு கன்சம்ஷன் பாருங்க 4ன்னு இருந்தது என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆகி இப்போ 5ன்னு இருக்கு. இப்போ இதை மட்டும் பாருங்க. இந்த ரேஷியோ மட்டும் பாருங்க. கன்சம்ஷன் ரேஷியோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுபடி பார்க்கும்போது எனக்கு ஓல்டு குவான்டிட்டி ஓகேவா ஓல்டு குவான்டிட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும் நியூ குவான்டிட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க என்னோட கன்சம்ஷன் வந்து பழைய பிரைஸ்ல வாங்கும்போது 4 இருந்திருக்கு, புது பிரைஸ்ல வாங்கும்போது 5 இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கன்சம்ஷன்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஜி படி எனக்கு எவ்வளவு ஜாஸ்தி கிடைக்குது? அவங்க சொன்ன குவான்டிட்டி படி எவ்வளோ 2 கேஜி. அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 2 கேஜி. 1 யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளோ 2 கேஜி. அப்படின்னா இப்போ ஓல்டு பிரைஸ்ல வாங்கும்போது எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கீங்க 4 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 2 கேஜினா இப்போ ஓல்டு பிரைஸ்ல வாங்கும்போது 4 யூனிட்ஸ்னா எனக்கு ஓல்டு குவான்டிட்டி எவ்வளவு கேஜி கிடைச்சிருக்கும் 8 கேஜி கிடைச்சிருக்கும். நியூ குவான்டிட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும் 5 2 சார் 10 கேஜி கிடைச்சிருக்கும். இந்த இடத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பழைய விலையில வாங்கும்போது எனக்கு கன்சம்ஷன் 4 யூனிட்ஸ் இருந்தது, புது விலையில வாங்கும்போது கன்சம்ஷன் 5 யூனிட் இருக்கு. அப்போ இதுல இருந்து இது எவ்வளவு கேஜி எனக்கு ஜாஸ்தினா 2 கிலோ ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. அப்ப இங்க எனக்கு யூனிட் படி பார்க்கும்போது 1 யூனிட் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 2 கேஜினா 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஓல்டு குவான்டிட்டி கிடைக்கும், 5 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 10 குவான்டிட்டி கிடைக்கும். அப்போ எனக்கு பழைய விலையில வாங்கும்போது 8 கிலோ கிடைச்சிருக்கும், இப்போ நான் வாங்கும்போது எனக்கு எவ்வளவு கிலோ கிடைக்குது 10 கிலோ கிடைக்குது. இவங்க கொஸ்டின் கேட்கறாங்க ஃபைண்ட் த ஒரிஜினல் பிரைஸ் பெர் கேஜி ஆஃப் ஐட்டம். அப்போ அந்த ஐட்டமோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு கேட்கறான். ஒரிஜினல் பிரைஸ்னா ஓல்டு பிரைஸ். அப்போ இதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ் இருந்ததோ அதான் ஒரிஜினல் பிரைஸ். அப்போ ஒரிஜினல் பிரைஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஓல்டு குவான்டிட்டி பார்க்கணும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை கிலோ கிடைச்சது 8 கிலோ கிடைச்சது. எவ்வளவு ரூபாய்க்கு 8 கிலோ கிடைச்சது 360 ரூபாய்க்கு எனக்கு 8 கிலோ கிடைச்சது. அப்போ 360 ரூபாய்க்கு 8 கிலோ கிடைச்சதுன்னா 1 கிலோவோட விலை எவ்வளோ? அப்போ என்னோட ஒரிஜினல் பிரைஸ் நான் எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஒரிஜினல் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா என் கையில எவ்வளவு காசு இருந்தது 360 ரூபா. அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா எனக்கு எத்தனை கிலோ கிடைச்சது 8 கிலோ கிடைச்சது. இப்போ 360 ரூபாய்க்கு 8 கிலோ வாங்குறேன்னா 1 கிலோவோட விலை எவ்வளோ? அவ்வளவுதான். ஸோ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 8 சார் 32 5 8 சார் 40. அப்போ நமக்கு எவ்வளோ 45 rupees. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எவ்வளோ 45 rupees. இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஃபைண்ட் த நியூ பிரைஸ் ஓகேங்களா, இப்போ வந்து ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபைண்ட் த நியூ பிரைஸ் இல்லைனா ஃபைண்ட் த ரெடியூஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த நியூ பிரைஸ் அல்லது ரெடியூஸ்டு பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள குவான்டிட்டி எவ்வளோ 10 கிலோ. அப்போ என் கையில எவ்வளோ இருக்கும் 360 ரூபா இருக்கு. இப்போ ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை கிலோ கிடைச்சது 10 கிலோ கிடைச்சது. ஓகேவா? அப்போ எனக்கு இதை கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ 36 ரூபான்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது ரெடியூஸ்டு பிரைஸ் ஆர் நியூ பிரைஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஆன்சர் 36 ரூபாய். இவங்க ஒரிஜினல் பிரைஸ் கேட்டதுனால ஆன்சர் எவ்வளவு 45 ரூபாய். இப்போ இதுக்கு முன்னாடி 45 ரூபான்னு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு 36 ரூபாய்னா இருக்கு. கொஸ்டின் புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல், ரொம்ப சிம்பிளான மாடல் தான், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது புரியலைன்னா இன்னொருக்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. தெளிவா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத கவனமா பார்த்துட்டு 2-3 முறை இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. அப்ப தெளிவா புரிஞ்சிடும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இது பாருங்க, இது அதே மாடல் தான். The reduction of 15% in the price of salt enables a person to buy 2 kg more for rupees 272. The reduced price of the salt. இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க reduced price கேட்கறாங்க பாருங்க. போன இடத்துல ஒரிஜினல் பிரைஸ் கேட்டாங்களா, இந்த இடத்துல reduced price கேட்கறாங்க. ஸோ அதே கொஸ்டின் மாதிரி அப்படியே நான் சால்வ் பண்றேன். ஓல்டு பிரைஸ் நியூ பிரைஸ் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் வந்து என்ன ஆகுது 15% ரிடக்ஷன் அப்படிதானே. அப்போ 15% ரிடக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், இதை 100ன்னு எடுத்துக்கலாம், இதை 85ன்னு வச்சுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணா 5 டேபிள்ல போட்டா இது 20 டைம்ஸ், இது எவ்வளோ 17 டைம்ஸ். அப்போ 20:17 இருக்கு. ஓகேவா? இப்போ கன்சம்ஷன் எப்படி இருக்க போகுது, இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா தான் இருக்க போகுது, புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் கன்சம்ஷன் ரேஷியோ போட்டுலாம்.
இப்போ கன்சம்ஷன் எப்படி இருக்கணும்? 70, 20 இருக்கணும். அப்போ கன்சம்ஷன் என்ன ஆகுது? 17ல இருந்து 20 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு பாருங்க, ஓல்டு கன்சம்ஷன் வந்து 17 யூனிட்ஸ், நியூ கன்சம்ஷன் 3 யூனிட்ஸ். அப்போ இங்க இருந்து இங்க எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 3 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 2 கேஜி. 3 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 2 கேஜி. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரெடியூஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரெடியூஸ்ட் பிரைஸ் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நியூ குவான்டிட்டி நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நியூ குவான்டிட்டி. நியூ குவான்டிட்டினா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்குங்க? 20 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 3 யூனிட்ஸ் தான் எனக்கு 2 கேஜினா 1 யூனிட் எவ்வளவு வரும்? 2/3 கேஜி வருமா? 1 யூனிட்னா 2/3 கேஜி. அப்ப எனக்கு நியூ குவான்டிட்டினா 20 இன்டூ 2/3 கேஜி. அப்ப எவ்வளவு வருது? 40/3 கேஜி கிடைக்குது. இது ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கும். மற்றபடி அதே கான்செப்ட் தான். ஓகேவா? இந்த இடத்துல அப்ப எனக்கு ரெடியூஸ் பிரைஸ் நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ ரெடியூஸ் பிரைஸ் கால்குலேட் பண்றதுக்கு என் கையில எவ்வளவு காசு இருந்தது? 272. இப்போ எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 40/3 கிலோ கிடைக்குது. அப்ப டிவைடட் பை 40/3. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 272 டிவைடட் பை 40. இந்த 3 எங்க போயிடும்? மேல போயிடும். இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணா போதும். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள்னா இங்க கேன்சல் பண்ணும்போது 6 4s are 24, 8 4s are 32. அப்போ 68 into 3 டிவைடட் பை 10 இருக்கு. இப்போ 68 into 3 போடும்போது எவ்வளவு வரும்? 180. மேல வந்து 204/10. இப்போ கீழே 10 இருக்குன்னா 20. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எவ்வளோ? 20.4 rupees. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 20.4 rupees. போன இதுல ஒரிஜினல் கேட்டாங்க. இப்போ ஒரிஜினல் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? 17 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஓல்டு குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். 17 இன்டூ 2/3. 272 டிவைடட் பை 17 இன்டூ 2/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஒரிஜினல் பிரைஸ் கிடைக்கும். கிளியரா புரியுதா? ஸோ ஓல்டு பிரைஸ், நியூ பிரைஸ். உங்களுக்கு ஒரிஜினல் பிரைஸ் வரணும்னா ஓல்டு குவான்டிட்டி பார்க்கணும். ரெடியூஸ்ட் பிரைஸ் வேணும்னா நியூ குவான்டிட்டி பார்க்கணும். இந்த இடத்துல ரெடியூஸ் பிரைஸ் கேட்டதுனால நியூ குவான்டிட்டி மட்டும் கால்குலேட் பண்ணேன். எவ்வளோ பிரைஸ்ன்னு கால்குலேட் பண்றதுக்கு என்கிட்ட இருந்த அமௌண்ட் டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி எனக்கு இப்போ கிடைச்சது. டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஆன்சர்? 20.4 கிடைச்சிருக்கு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. Due to a reduction of 7.5% in the price of sugar, a man is able to buy 2 kg more for rupees 925. What is the reduced rate of sugar? இந்த இடத்துல reduced price தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஐகார் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன். கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இது டஃபெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 7.5% ரிடக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? இந்த 7.5%க்கு மொதல் ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிரும். ஓகே, அப்போ 7.5 டிவைடட் பை 100. அது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 75 டிவைடட் பை 1000 எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணா 3 டிவைடட் பை 40. 25 டேபிள்ல போடும்போது எனக்கு எவ்வளவு வருது? அப்போ -3/40. -3/40. ஓகே. ஸோ அப்போ பாருங்க, அப்போ பிரைஸ் வந்து எப்படி? ஓல்டு பிரைஸ் வெர்சஸ் நியூ பிரைஸ். ஓல்டு பிரைஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? 40 இருந்திருக்கும். நியூ பிரைஸ் வந்து 40 - 3 எவ்வளோ? 37 இருந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சேம் தான். எழுத தேவை, டேரக்டா கன்சம்ஷன் எழுதினேன். கன்சம்ஷன் அப்போ எவ்வளோ? 37ல இருந்து 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இங்க இருந்து எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 3 யூனிட்ஸ் தான் எவ்வளோ? எனக்கு 2 கேஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 1 யூனிட் எவ்வளோ இருக்கும்? 2/3 கேஜிஸ் இருக்கும். அப்போ எனக்கு இங்க நியூ குவான்டிட்டி, ரெடியூஸ் பிரைஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நியூ குவான்டிட்டி நான் பார்க்கும்போது நியூ குவான்டிட்டினா 40 யூனிட்ஸ் தானே. அப்போ 40 இன்டூ 2/3 கேஜின்னு போடும்போது இங்க எனக்கு எவ்வளவு தான் வருது? 40/3 கேஜி வருது. ரெடியூஸ்டு பிரைஸ் வேணும்ல? ரெடியூஸ்ட் பிரைஸ் வேணும்னா எவ்வளவு அமௌண்ட் என் கையில இருந்தது? 925 rupees இருந்தது. டிவைடட் பை எவ்வளவு கேஜி கிடைச்சது? 40/3 கேஜி. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 925 into 3 டிவைடட் பை 40. இந்த சிம்பிளிஃபை பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். 925 into 3 divided by 40. சரி, ஒரு நிமிஷம். ஒரு சின்ன எரர். இந்த இடத்துல 80 வரும்.
ஓகேவா? ஸோ 40 இன்ட்டு 2/3 எனக்கு 80/3 கிடைக்கும். ஸோ 925 டிவைடட் பை 80/3. இப்போ 920 இன்ட்டு 3 டிவைடட் பை 80. ஓகேவா? ஸோ இப்போ 925 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2775 டிவைடட் பை 80. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 34.6 சம்திங் வரும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 34.6ல் இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கான்செப்ட் வந்து ஈஸியாக நம்ம கடகடன்னு சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் போடும் போது கொஞ்சம் கவனமாக கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் கால்குலேஷன் ஹெவியாக இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி சேம் கான்செப்ட் தான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. சரி, இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாடல் தான். எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது. இதை 1க்கு 2 முறை இதுக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்க ஒருக்க உங்களோட இதுல நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஒருக்க ஃபுல்லா பார்த்துட்டு எல்லா கொஸ்டினுமே நீங்க உங்க மெத்தட்ல சால்வ் பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ண ஷார்ட் ட்ரிக்கையும் யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ்ல அடுத்த கான்செப்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.